வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட்டு வெளியாகிடுச்சு. பார்க்காதவங்க போய் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி அண்ட் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான டேட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் நீங்கள் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் டேட் அன்றைக்கி மதியம் 2 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து வெப்சைட்டே ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்போ 2 மணிக்கு போயிட்டு ரிசல்ட்டுன்னு நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த www.dge.tn.gov.in அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு ரிசல்ட்டுன்னு தொட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 ஜூன் ஜூலைன்னு வரும். சரிங்களா? அதை நீங்கள் தொட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரோல் நம்பருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் மதிப்பெண் பட்டியல் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து உங்களோட மார்க்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 12ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா 29/7/2024 30/7/2024 இந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு விடைத்தாள் நகலை வாங்கி பார்க்கணும். விடைத்தாள் நகல் வாங்கி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த 2 டேட்டில் விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா அது என்றைக்கு வருதுன்னு நம்ம அன்றைக்கி சொல்லுவாங்க. சரிங்களா? விடைத்தாள் நகல் என்றைக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு டேட் சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லலை. நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடத்திற்குமே 275 ரூபாய் கட்டிட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும். சரிங்களா? 11ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி, 12ஆம் வகுப்புக்கு 29ஆம் தேதி 30ஆம் தேதி யாரும் மறந்துடாதீங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போய் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துட்டிங்கன்னா அப்புறம் இது வந்து டேட் மிஸ் ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி அவங்களுக்கு 31 தான் ரிசல்ட் வருது. அப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி உங்களுக்கு அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து விடைத்தாள் நகல் வந்து 275 ரூபாய் கட்டி நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி வாங்கிறதுக்கு பண்ணணும். மறுகூட்டல் பண்ணுறீங்க, ரீடோட்டல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உயிரியல் பாடத்திற்கு பயாலஜிக்கு வந்து 305 ரூபாய் கட்டணும். மீதி பாடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 205 ரூபாய் கட்டணும். நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி யாரெல்லாம் வந்து ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் யார் போட போகிறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கேன் காப்பி வாங்கி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துட்டு ஸ்கேன் காப்பிக்கு 275 பே பண்ணி வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடிவை நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களோட மறுகூட்டலுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? மறுகூட்டலுக்கு பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடத்துக்கு 305 ரூபாயும் ஏனைய பாடங்களுக்கு 205 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேட் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 275 ரூபாய். இதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் 10 மணி முதல் 5 மணி வரை சம்மந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு சென்று நீங்கள் வந்து இதை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்கள் ஸ்கூலில் கேட்டு பாருங்கள். உங்கள் ஸ்கூல் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் போடுறீங்க, ரீடோட்டல் போடுறீங்க, அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்க விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு 275 ரூபாய் கட்டி நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிக்கணும். சரிங்களா? 275 பே பண்ணி நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிக்கிறவங்க மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் அது ரீடோட்டலுக்கு விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் மேல்நிலை தேர்வர்கள் பின்னர் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலாது. நீங்கள் வந்து ரீடோட்டல் நீங்கள் ஒன்று ரீவேல்யூவேஷன் போடலாம், இல்லை ரீடோட்டல் போடலாம். நீங்கள் ரீடோட்டல் போட்டுட்டு அப்புறம் ரீவேல்யூவேஷன் போடக்கூடாது. சரிங்களா? போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணோம், அது கட்டாயம். அதுக்கப்புறமேட்டு ஒன்று ரீவேல்யூவேஷன் போடலாம், ரீடோட்டல் போடலாம். நீங்கள் ரீடோட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் போட முடியாது. ரீடோட்டல்லாம் உங்களோட மார்க்கை மறுபடியும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரீவேல்யூவேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதை வேறு ஒரு டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கி பாருங்கள். நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுறீங்க, ரீடோட்டல் போடுறீங்க, அது 2வது விஷயம். ஆனால் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்து உங்களோட பேப்பரை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பார்த்து உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அவங்களே சொல்லுவாங்க, நீ போடுப்பா உனக்கு கிடைக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்காமலே எதையும் முடிவு பண்ண வேணாம். ஸ்கேன் காப்பிக்கான டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே போய் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக்ஸ் போடுங்க. நம்ம வீடியோக்கெல்லாம் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இதேமாதிரி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறப்ப எனக்கு நான் நிறைய வந்து மெசேஜ் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.